வணக்கம் நண்பர்களே. 2026 ஆடி மாத கிரக அமைப்புகளின்படி கடகராசிக்கான பலன்கள். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். கிளியராக சொல்லணும்னா மாதத்தின் முற்பகுதிகள் ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் அப்படியே பாதகமாக மாறும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் பாதகமாக இருக்கும், ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகள் சாதகமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் மாத கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் சூரியனை தவிர்த்து மற்ற எல்லா மாத கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. பட் இந்த அமைப்பு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் புதன் அப்படிங்கிறது குருவோடு சேர்ந்து இருக்கிறாங்க, இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் செவ்வாய் பகை ராசியில் மாறுவாங்க, சுக்கிரன் நீச்சகதி அடைகிறாங்க. இதெல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் நடக்குது. ஸோ இந்த அமைப்பானது நல்லதையும் கெட்டதையும் கலந்த நிலைகளில் அது செயல்படுத்தும். ஸோ அதை தான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஒரு சிலருக்கு மாதத்தின் ஆரம்பத்திலே நல்லா இருக்கும், ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கரெக்டாகும். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய சுய ஜாதக ரீதியாக இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா விபரீத யோகத்தில் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே போல் இந்த ஆடி மாதத்தில் நிறைய சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறிப்பாக நீர் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகும். வெள்ளம் வருவது, புயல் அடிக்கிறது, சூறை காற்று வீசுவது, இது சார்ந்த இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். இல்லைன்னா ஜென்ரலாகவே இந்த நீர் மற்றும் காற்று தொடர்புடைய விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. குறிப்பாக இதெல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்து ஆல்ரெடி இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாவதற்கு பலம் பெறுவதற்கே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்கள் இந்த ரெண்டு விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்களுடைய ராசியில் உச்சம் பெற்ற குருவும் சூரியனும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் புதனுடைய என்ட்ரியும் இருக்குது. தவிர இந்த மாதங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து மாதம் ஆரம்பிக்கிறதுனால கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல புத்தி சாதுரியத்தோடு சிறப்பாக செயலாற்றி வருவீங்க. உங்களுடைய செயல்திறனும் புத்தி ஆற்றலும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு மாதம். நல்லா பாயிண்ட்டாக முத்தாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கடகராசிக்காரங்க இந்த மாதம் செயல்பட்டுட்டு வருவாங்க. வெறுமனே மேஜிக்கை விட்டுட்டு எல்லாத்துலேயுமே ஒரு லாஜிக்கோடு செயல்படணும் அப்படின்னு இந்த மாதம் நினைப்பாங்க. அதனால் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராக்டிக்கலான அணுகுமுறை அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு தொலைதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இல்லைன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பக்தி பிரியர்களாக இந்த மாதம் மாற ஆரம்பிப்பாங்க. ஜென்ரலாகவே ஆடி மாதம் அப்படின்னால சொல்லவே வேண்டாம். பட் இந்த மாத கிரக அமைப்புகளும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகளை அதிகம் ஏற்படுத்திட்டு வரும். அதே போல் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குடும்ப பொறுப்புகள் இருந்து செயல்பட்டு வருவீங்க. பட் அதே நேரம் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இருக்கும். சில நேரங்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் எதிர்பார்ப்பீங்க. சில நேரங்களில் குடும்ப சுமைகளை நினச்சி வருத்தப்படவும் செய்வீங்க. இப்படியே இருந்தால் எப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சால் தானே ஆகணும் அப்படின்னு சில புதிய ஸ்டெப்புகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ குடும்பத்துக்குள்ள சில மாற்றங்களை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு இந்த மாதம் கடகராசிக்காரங்க முயற்சி செய்வாங்க. பட் அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், ஓரளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது இருக்குதே அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சில நன்மை தரக்கூடிய விஷயங்கள் இந்த மாதம் எதிர்பார்ப்பீங்க. குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு கலவையான நிலைகள் என்பதே இருக்கும். பெற்றோர்களாகட்டும், உடன்பிறப்புகள், கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள், இப்படி எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் எல்லாமே ஓகே இருக்கும், மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். சிலருக்கு ஜாதக ரீதியாக மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும், ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு சாதகமாக வேலை கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகும் வேலைச்சு. பட் எது எப்படியோ குடும்ப உறவுகள் அப்படிங்கிற இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான நிலைகளை தான் செயல்படுவாங்க. அதனால் அவங்க வகையிலிருந்து சில சாதகமான அமைப்புகளும் பார்ப்பீங்க, சில பாதகமான அமைப்புகளும் பார்ப்பீங்க.
அண்ட் கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், எதிர்பார்த்த ஆதாயங்கள், அனுகூலங்கள் அப்படிங்கிறது சாதகமாகவே இருக்கும். நிறைய பேருக்கு இந்த புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட உங்களுக்கு சிறப்பாகவே கை கொடுக்கும். பட் மாதத்தின் பிற்பகுதியில் இது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணிக்கங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லிட முடியாது. மாதத்தின் முற்பகுதியிலே இதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாம் ஓகே தான். பட் மாதத்தின் பிற்பகுதிகள் வரும்பொழுது எல்லாமே கொஞ்சம் ஏறுக்கு மாறாக நடப்பது போல் இருக்கலாம். யாரையாவது எதிர்பார்த்து சில காரியங்களை செய்கிறீங்க அப்படின்னா அப்படி சொன்னவங்க திடீர்னு மாற்றி கூட பேசலாம். அதனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மாதத்தின் முற்பகுதிகள் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல முறையில் கை கொடுத்து வரும். மாதத்தின் பிற்பகுதியில் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் டம்பாகி தான் வேலை செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ராவல் ரிலேட்டடான விஷயங்கள் அதிகம் இருக்குங்கிற மாதிரி இந்த தொழில், வேலை, உத்தியோகமாகவும் கூட வெளியூர் சார்ந்த விஷயங்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அது சார்ந்த விஷயங்களை சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு கை கொடுத்து உதவும். ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கூட எப்படியே எதையோ ஒன்று பண்ணி அதை சரி பண்ண முற்படுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்து உதவி செய்யும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாவது உங்களுடைய பொருளாதார தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்கிற அமைப்புகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றவே செய்யும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொம்ப சிக்கலான விஷயங்கள்லாம் இல்லை. எல்லாமே ஒரு சுமூகமான சாமர்த்தியமான நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த கடன் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முறையில் செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். அது சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது சால்வ் பண்ணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த மாதம் உங்களுக்கு அது கை கொடுத்து உதவி செய்யும். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் தேவை. இது சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்கும். முயற்சிகள் ஏற்ற பலன்கள் அப்படிங்கிறது குறைவு தான். ஸோ இந்த அசட் சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக கையாளுங்க. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் இது சார்ந்த விஷயங்கள் அலைச்சல் டென்ஷன்கள் அதிகமாகவே இருக்கும். அதனால் கடகராசிக்காரன் இந்த மாதம் எதுவாக இருந்தாலும் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நல்லா ஆலோசித்து பொறுமையாக டீல் பண்ணுங்கள். குறிப்பாக இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிறதே நல்லது தான். ஏன்னா ராசியில் குருவனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால இயல்பாகவே கடகராசிக்காரங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் வகை, பூர்வீக சொத்து சம்பந்த அமைப்புகள் இதெல்லாத்துலையுமே கொஞ்சம் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதாவது விஷயங்கள், காரியங்களை முடிஞ்சு போயிருந்ததுன்னா திரும்பவும் அதை எடுத்து செயல்படுத்தலாம். இல்லை இது இப்படியே விட்டுட்டு இருந்தால் இது எப்படி இதை ஏதாச்சும் ஒன்று செஞ்சு ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து சில காரியங்களை ஈடுபடலாம். ஸோ அது சார்ந்த ஆலோசனைகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இந்த குரு இருக்கிற வரைக்கும். ஸோ அது சார்ந்த விஷயங்கள், காரியங்கள் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. பட் இப்போதைய நிலையில் இதெல்லாம் ஆர்வ ரீதியாக ஓகே தான். பட் காரியங்கள்னு வரும்பொழுது கொஞ்சம் சுணக்கமான நிலைகளாக தான் தென்படுது. எதையும் எடுத்தவங்க முடிவு பண்ணாதீங்க. பொறுமையாக டீல் பண்ணுங்கள். பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாகவே இருக்குது. மாணவர்கள் எல்லா விஷயங்களையுமே ஒரு நல்ல அமைப்புகளோடு செயல்பட்டு வருவாங்க. நல்ல புத்தி சாதுரியத்தோடு, சாமர்த்தியத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகள் மாணவர்களுக்கு உண்டு. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே கடகராசிக்காரங்கள் சிறப்பாகவே இருக்குது. சுப விசேஷங்களுடைய தன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது சார்ந்த விஷயங்கள் நன்மை தரக்கூடிய வகையிலேயே இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஆடி மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விஷயங்கள் அவங்களுக்கு சுமூகமாக சாதகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் அனுசரணையாகவே இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் பிரேக் எடுத்து எதாவதாலும் செயல்படுங்க. சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போகணும். நன்மை உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.